ஹலோ எவ்ரிஒன், இது உங்களோட மக்கு குக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான ஒரு சிக்கன் கிரேவி கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு வீட்லேயே, அதாவது பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடற மாதிரி ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ போல் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள். இது கூட ஒரு 1/4 கப் போல் நல்லா தயிர் சேர்த்துக்கோங்க. இல்லை மோர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. எல்லா பக்கமும் சிக்கனில் நல்லா கோட்டாக இருக்கணும். இது நல்லா கலந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் போல் ஊற விட்டுருங்க. இது சிக்கன் நல்லா டெண்டராக வரும், அதுக்காக தான். இப்போ ஒரு வடை சட்டி இல்லை பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் எண்ணெய் எதுவுமே சேர்த்த வேணாம். நம்ம ஊற வச்சுருக்க இந்த சிக்கனை மட்டும் உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண ஆரம்பிங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஆயில் எதுவுமே சேர்த்த வேண்டாம். இதிலிருந்தே தண்ணி ஆயில் எல்லாம் வெளியில் வரும். ஸோ தண்ணியும் எக்ஸ்ட்ரா சேர்த்துறாதீங்க. இது குக்காக நல்லா வதங்கி எண்ணெய் விடும், ப்ளஸ் தண்ணியும் விடும். இது லேசாக குக் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனோட ரா கலர் மாதிரி கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது, ப்ளஸ் தண்ணி வெளியில் விட ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டொமேட்டோ போட்டுக்கோங்க, 2 தக்காளி, இது கூட 2லேருந்து 3 பச்சை மிளகா. உங்கள் காரத்துக்கு எப்படி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம சிக்கனை போய் செக் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நல்லாவே தண்ணி விட்டுருச்சு. இது நம்ம எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே சேர்த்துல. சிக்கன்லேருந்து சிக்கன் வெந்து அதுவே தண்ணி விடும், அந்த தண்ணி தான் இது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் நீங்கள் கடையிலேருந்து ஈஸியாக வாங்கிக்கலாம். சின்ன மளிகை கடையில் கூட ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். இந்த ஒரு மசாலா வாங்கினா போதும். ஸ்பெஷலாக நீங்கள் எந்த மசாலாவும் இந்த ரெசிபிக்கு வாங்கணுன்னு தேவையில்லை. இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா சிக்கனோடு சேர்ந்து நல்லா குக் ஆகும். இது நல்லா குக் ஆகி இந்த தண்ணிலாம் நல்லா வற்றி வரணும். இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இது நல்லா தண்ணியெலாம் வற்றி நல்லா சிக்கன் வெந்து வரும். அது வரைக்கும் இதை அப்படியே குக் பண்ணுங்கள். இப்போ யூஸ்வலாக நம்ம வீட்டில் 2 அடுப்பு இருக்கும் இல்லையா? ஸோ இன்னொரு அடுப்பில் என்ன பண்ணுங்கன்னா, அந்த சிக்கன் குக்காக இன்னொரு அடுப்பில் இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம வெங்காயம் தக்காளியெலாம் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துனா நான்வெஜ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு கொத்து போல் கருவேப்பிலை தாராளமாக சேர்த்துங்க, மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் நீங்கள் ஏதாவது வாசனை பொருட்கள் சேர்த்தணும் அப்படின்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடணுன்னா அது உங்களோட விருப்பம். நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுனால எனக்கு அதெல்லாம் சேர்த்தலைனாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு 4 வெங்காயம் போல் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இல்லை அதே அளவு போல் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. இப்போ பார்த்தா வெங்காயம் பிங்க் கலர் மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதாக இருந்தால் இன்னும் மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வெங்காயம் நல்லா சுருண்டு வரும். ப்ளஸ் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் சுத்தமாக இல்லாமல் போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் சுருங்கிடுச்சு, ப்ளஸ் பொன்னிறமாகவும் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி மிளகாய் போட்டு அரைச்சோம் இல்லையா, அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளியும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த தக்காளி நல்லா எண்ணெய் விடுற அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போது இந்த தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க.
இதை வந்து நல்லா வதக்கி நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ அடுத்து நம்ம சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. நல்லா எல்லா தண்ணியுமே நல்லா வற்றி போய் சிக்கன் நல்லா வெந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. மசாலா நல்லா சிக்கனில் நல்லா கோட் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி ரெடியாக இருக்கு இல்லையா, இந்த தக்காளி வெங்காயம் அதை வந்து உள்ளே சேர்த்துருங்க. ஸோ இப்படி தனித்தனியாக பண்ணுறதுனால நமக்கு வந்து குயிக்காக ஆகும். இல்லை நீங்கள் ஒரே பாட்டில் பண்ணுறதுனாலும் நீங்கள் செய்யலாம். பட் என்ன கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்கும். இப்போ எல்லாமே வதங்கிருச்சு. சிக்கன் கூட மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா வந்து ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க ஒரு நிமிஷம் போல். இப்போ இதை ட்ரையாக இப்படியே சாப்பிட்றதுனால நீங்கள் சாப்பிட்லாம். நான் வந்து கொஞ்சம் கிரேவி ஆக்கிறதுக்காக 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை லேசாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. இப்போ 1 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. கடைசியாக வந்துட்டு இதில் கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க, கொஞ்சம் எல்லா காரத்தையும் தூக்கி கொடுக்குறக்கு. அப்புறமா கடைசியாக மல்லித்தலை தூவிட்டு இறக்குனிங்கன்னா முடிஞ்சிடுச்சு நம்மளோட சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெசிபி. இதுக்கு வந்து நம்ம ரொம்ப மெனக்கெட்டு நிறைய பொருட்கள் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. அண்ட் டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை வந்து நீங்கள் சாதத்து கூட சாப்பிட்லாம், தோசை, இட்லி எல்லாத்து கூடயும் சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் ரசமோ தயிரோ வச்சுட்டு இது சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் எவ்ரி வீக் சண்டே அண்ட் வென்ஸ்டே மறக்காமல் வீடியோஸ் போடுவேன். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். என்னோடய மித்த வீடியோஸ்க்கான லிங்க்ஸும் சைடில் கொடுத்துருக்கேன். ஒன்று ஒன்றா பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.